படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். 24 வயது இளம்பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் ரயிலில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அறிமுகமான 3 இளைஞர்கள் அந்த இளம்பெண்ணின் கணவரிடம் பேச்சு கொடுத்தனர். தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனோம், ஆனா அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம் என சோகத்தோடு சொல்லியிருக்கிறார் அந்த இளம்பெண்ணின் கணவர். அச்சச்சோ என உச் கொட்டிய அந்த 3 இளைஞர்கள், உங்களோட சூழ்நிலையை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நாங்க திருப்பூர் பனியன் கம்பெனில தான் வேலை பார்க்கிறோம், அதனால எங்க கூட வாங்க, அங்க தங்குறதுக்கு இடமும் கொடுப்பாங்க, வேலையும் கொடுப்பாங்க என அன்போடும் ஆதரவோடும் அழைத்திருக்கிறார்கள். அவர்களது வார்த்தையை நம்பிய கணவன் தனது மனைவி குழந்தைகளுடன் அந்த 3 இளைஞர்களோடு திருப்பூருக்கு வந்துள்ளார். மூவரும் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து சென்ற இளைஞர்கள் தங்களது வேலையை காட்ட தொடங்கியிருக்கிறார்கள். திடீரென கத்தியை எடுத்து அந்த கணவரை மிரட்டியவர்கள் அவரது கண் முன்பே அந்த இளம் பெண்ணை கூட்டு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது எனவும் தம்பதியரை மிரட்டி இருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கிருந்து தப்பித்த தம்பதியர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகார் அளித்தனர். அதிர்ச்சிக்குள்ளான போலீசார் தம்பதியர் சொன்ன ஸ்பாட்டுக்கு சென்று விசாரணையில் ஈடுபட்ட போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயது முகமது நதீம், 25 வயது முகமது டானிஷ், 17 வயது சிறுவன் என 3 மீதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் தெக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது வேலை கிடைக்காமல் வீட்டுக்கு திரும்பும் போதுதான் அறிமுகமான பீகார் வாலிபர்கள் இப்படிப்பட்ட படுபாதக செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.